இளநீ 25 ரூபான்னு விற்கிது. அது ஏங்க அது என்னமோ கொழுப்பு மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கும். கடக்கிறது தான் கிடக்கு. தாலி மட்டும் வச்சு இது பண்ணுங்க. நான் அப்புறமா எடுத்து வைக்கிறேன். சாணி எடுத்து வச்சிட்றேன். அது போட்டு உரசு. ஒன்றரை கிலோ 1.5 கிலோ எவ்வளவு? ஏமாத்துறாங்க. 500 ரூபா வருமா இது? 500 ரூபா. பாதி குழம்பு வச்சிட்றேன், பாதி அப்படியே தோசை சட்டியில் போட்டு எடுத்துடலாம். மகிழன் வந்தறப்ப எடுக்கணும். அல்சர் தான் நைட் அந்த சட்னியில் காரம். இந்த இளநீ 25 ரூபா குடிச்சிட்டோம். ஒன்று வாங்கிட்டு வந்து சளி பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஒன்று வாங்கிட்டு வந்தார், சூப்பராக இருந்தது. எங்கள் மரத்தில் இவ்வளோ பெரிய இளநீ இல்லை. இது விலைக்கு வாங்கிட்டு வந்தது 25 ரூபாயாம். மீன் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தார். நல்லா இருந்தது, குடித்தாச்சு. சளி பிடிக்குமா என்னான்னு தெரியல. வயிறு எரிச்சலுக்கு குடிச்சிட்டேன். மீன் குழம்பு காரம் இல்லாத எப்படி வைக்கிறது? காரம் கம்மியாக வைக்கணும். காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு உரப்பும் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படியோ ஒன்று வச்சுருவோம், சாப்பிட்டு தானே ஆகணும். நம்ம உடம்பையும் பார்க்கணும் இல்லையா? காலை வெயில் சுட்டு எரிக்குது. வெயிலில் வைக்கணும் இந்த பருப்பு. ஏண்டா ஏன் வரோம் க்ளீன் பண்ணிவிட்டு தீவனம் போடுறோம். ஒரு 30 கோழி குஞ்சு இருக்குங்க. வளர்த்தி பார்க்கலாம். நாய் வந்து பிடிச்சிருதுன்னு மூடியே வச்சுருக்குறோம். பக்கத்து காட்டு நாய் வந்து 10 கோழியாட்டம் பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க. அதனால் எல்லாம் மூடியே வச்சுருக்குறோம். வெளியே விட்டால் பருந்து எடுத்துகிட்டு போயிடுது, தூக்கிட்டு போயிடும். ஒரு 25 குஞ்சு இருக்குது, கோழி குஞ்சு. வளர்த்தி பார்க்கலாம். நாய் கீரி எல்லாம் வந்து பிடிச்சிருது, அதனால் எல்லாம் மூடியே வச்சுருக்கோம். இது பாருங்கள், பழைய குருவி கூடு. மாட்டு கொட்டகையில் கட்டிருந்ததுன்னு போட்டிருந்தான்ல, பழசு. வீடியோ போஸ் கொடுக்குது. அந்த கருப்பு கலர் நாரை வந்து தான் இப்போ நிறையா எல்லாம் தொந்தரவு பண்ணுது. வெயிலில் உட்காந்து பயிரெல்லாம் அழிக்குது. சரி, போய் சமைக்கிறேன். ஓகே, பாய்.